அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நாளிலும் அஸ்விஸ்ம பயனாளர்களுக்கான மிக முக்கியமான ஒரு செய்தியோடு நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். செய்தியை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னால இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போது நாங்கள் உடனுக்குடன் தருகின்ற இப்படியான பயனுள்ள செய்திகளை தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும், பயன்பெறக்கூடியதாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை வந்து நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறேன். அதே போல என்னுடைய யூடியூப் சேனல்ல பதிவிடாத ஏராளமான உடனுக்குடனான செய்திகளை வந்து நடப்பு விவகாரங்கள் சம்பந்தமான செய்திகளை, அஸ்வசம போன்ற நலன்புரி திட்டங்கள் சம்பந்தமான செய்திகளை வந்து என்னுடைய Facebook பக்கத்திலேயும் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் என்பது என்னுடைய Facebook பக்கம், அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்ல லிங்கை நான் பதிவிட்டிருக்கிறேன். அதனூடாக என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் ஆகிக் கொள்ளுங்க. அதனூடாகவும் இப்படியான உடனுக்குடனான செய்திகளை, தகவல்களை வந்து நாங்க உங்களுக்காக வழங்கி கொண்டு இருக்கிறோம். சரி, அந்த விடயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்க இன்றைய நாளில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற அந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லோரும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க, ஜூலை மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவுகள் எப்போது வழங்கப்படும், அஸ்வசம கொடுப்பனவு எனக்கு தொடர்ந்தும் வழங்கப்படுமா இல்லையா அப்படின்னு சொல்றதை சரி பார்த்து கொள்றதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த வகையில முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவுகளை ஜூலை மாதம் 15ஆம் தேதி, அதாவது இன்றைய தினத்தில் அனைத்து பயனாளர்களுடைய வங்கி கணக்குகளையும் வைப்பில் இட்டிருக்கிறது நலன்புரி நன்மைகள் சபை. இன்று மாலை அளவில் இன்னும் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெற இருக்கிறது. அதாவது காலையில வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு காசு விழல அல்லது உங்களுக்கான SMS வரல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மாலைக்குள்ள அந்த தகவல் உங்களுக்கு வந்து சேரும். இன்று மாலைக்குள்ள உங்களுடைய கணக்குகள்ல வந்து அந்த தொகையை வைப்பில் இட போறாங்க. எனவே அந்த பணத்தை வந்து நீங்க இன்றைய தினத்திலிருந்து மீள பெறக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக முதலாம் கட்டத்தை சேர்ந்த 10,12,812 பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து வங்கி கணக்குகள்ல விடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில முதலாம் கட்ட பயனாளர்களுக்காக 9.36 பில்லியன் ரூபாய் வங்கி கணக்குகள்ல வைப்பிலிடப்பட்டிருக்கிறது. அதே போல 2,11,647 இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகளும் வங்கி கணக்குகள்ல வந்து வைப்பிலிடப்பட்டிருக்கிறது. இவர்களுக்காக கிட்டத்தட்ட நலன்புரி நன்மைகள் சபை 2.47 பில்லியன் ரூபாய்களை வங்கிகள்ல வைப்பிலிட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவுகளாக 12,24,459 பயனாளர்களுடைய கணக்குகள்ல 11.83 பில்லியன் ரூபாய்களை நலன்புரி நன்மைகள் சபை இன்று வைப்பிலிட்டிருக்கிறது. இந்த பணத்தை வந்து இன்று மாலையிலிருந்து அல்லது இன்று காலை SMS வந்தவர்கள் இன்றைய நாள் முழுவதும் பணத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை வச்சு நாங்க உங்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவு தொடர்ந்தும் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது கடந்த மாதங்களில் அஸ்வசம கொடுப்பனவு கிடைத்து இந்த மாதம் உங்களுக்கு SMS வரல அப்படின்னு சொன்னா உங்களுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, 2,500 ரூபாய் அதே போல 5,000 ரூபாய் கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தாங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்து சிஸ்டம்ல காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. உண்மையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, மிக வறிய குடும்பங்களை சேர்ந்த நபர்களுக்கு அல்லது குடும்பங்களுக்கு தான் இந்த 2,500 ரூபாய் முதல் 5,000 வரையான கொடுப்பனவுகள் வைப்பிலிடப்பட்டிருந்தது அல்லது சிஸ்டம்ல வந்து போட்டிருந்தாங்க. அஸ்வசம கொடுப்பனவு 2,500 ரூபாய் முதல் 17,500 ரூபாய் வரைக்கும் இன்னும் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த 2,500 ரூபாயும் 5,000 ரூபாயும் யாருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மிக வறிய அதே போல வறிய குடும்பங்களை சேர்ந்த ஒரு பயனாளர் அல்லது குடும்பத்துல ஒருவர் அல்லது இருவர் இருக்கின்ற குடும்பங்களுக்கு தான் இப்படியான தொகைகள் வழங்கப்படுகிறது. இதை விட குடும்பத்தவர்கள் அதிகமானவர்களுக்கு அதிகமான தொகை வழங்கப்படுது. எனவே ஏற்கனவே நாங்க சொன்னது மாதிரி மாறுதல் நிலையில் இருக்கிறவங்க, அதே போல அவதானத்துக்குரிய குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கான கொடுப்பனவுகள் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது 2,500 ரூபாயும் 5,000 ரூபாயும் நிறுத்தப்பட்டிருக்குது. ஆனால் இந்த மிக வறிய குடும்பங்களை சேர்ந்தவர்கள், அதுவும் ஒருவர் அல்லது 2 உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு தான் இந்த 2,500 ரூபாயும் 5,000 ரூபாயும் சிஸ்டம்ல காட்டப்பட்டிருக்கு. அதே போல வங்கி கணக்குகள்ல விடப்பட்டிருக்கு. எனவே இந்த தகவலையும் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டு விடைக்கு வர போறோம். அஸ்வசம கொடுப்பனவு சம்பந்தமாக இன்னும் ஒரு சில முக்கியமான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அவற்றையும் நாங்க உங்களுக்கு எதிர்வரும் நாட்கள்ல தர தயாராக இருக்கிறோம் அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னொரு காணொலி ஊடாக சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.